பாட்டு பாட்டு ராஜ்குமார் சார் ராஜ்குமார் சார் ராஜ்குமார் சார் Thank you so much for your அன்புக்கு. So to start with Dulkan Kumar. இந்த படம் வந்து ஃபேமிலியோட தகவலும் கிடையாது, எந்த கட்சி சார்பாகவும் கிடையாது. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ரிப்பீட்டட் ஆடியன்ஸா வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு கதாபாத்திரம் தான். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். அழகா சொல்லுங்க. கையில காப்பு போட்டு ஃபர்ஸ்ட் எப்படி பிடிச்சிருந்ததா? குல்கன் குமார் ஹிந்தி தமிழ் பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது இருக்கா நம்ம நட்டி சார்? இங்க எல்லாரோட ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறோம். லாஸ்டா நான் வரேன் அப்படின்றத செல்ஃபி வீடியோ எடுக்கிறோம். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காங்க. அதாவது TN 2026 படத்துடைய மிகப்பெரிய வெற்றியா பார்த்துட்டு இதுதான். அண்ணன் எலெக்ஷன்லயே சேர்றதுக்காக இங்கே லைவ்லயே வந்து நாம எல்லாம் போட்டு ஆசை முத்தம் அரசியல் புரிஞ்சுதா? புரியுது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு புரிவதற்காக ஒரு அரசியல் அரசியல் நையாண்டி சீமான் சார் முழு நாங்கள் எந்த இயக்கத்தில் இல்லாத காரணத்தினால பொதுமக்களுக்காக ஒரு அரசியல் சங்கம் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேரும். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் நன்றி. இங்கே ப்ராட்வே தியேட்டரில் வந்து TN 2026 படத்தோட ஷோ பார்க்க வந்தோம். பொதுமக்கள் ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு சீனையும் ரசிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த துல்கன் குமார் பேசின தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற படமாக இது அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் டைரக்டர் இருக்காரு, எங்கள் தம்பிராமையன் இருக்காரு, எங்கள் ஹீரோயின் இருக்காங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட பேச நினைக்கிறாங்க. ப்ளீஸ் கேரி. ஒரு அரசியல் நையாண்டி கதை இந்த தலைமுறைக்கு புரியக்கூடிய வகையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கதை எழுதினேன். அது இந்த தலைமுறைக்கு எப்படி புரியணுமோ அந்த வகையில் தம்பி அதை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ புரியுற மாதிரி எடுத்தால் அதுக்கு அதனால தான் ஒரு அரசியல் படத்தை குழந்தைகளோட ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்து ரசிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் ஒரே ஜானரில் போடுற பொழுது ஒரு பொலிட்டிக்கல் சட்டை, ஒரு ஸ்பூட் மூவி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த அரசியல் வெப்பம் இந்த சூழ்நிலை சொல்லப்போனால் 234 தொகுதிகளிலும் வெற்றி நடை போடுகிறது. ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செய்தி. இன்னைக்கெல்லாம் மார்னிங் ஃபுல்லாகிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உழைப்பு வீட்பவங்கள மக்களுக்கு நன்றி. இந்த படத்துக்குள்ளே தயாரிப்பாளருக்கு நன்றி. டே 1ல இருந்து அதே அப்படியே ப்ராட்வேல வந்து டே 1ல இருந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்து கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ மார்னிங் ஷோவுமே ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி. அது பர்டிகுலராக கோயம்புத்தூர் பீப்புளுக்கு, ஏன்னா எப்பவுமே ரொம்ப லவ் காட்டுவாங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்திருந்தோம், பயங்கரமாக ரிசப்ஷன் பண்ணி வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தாங்க இன்ட்ராக்ஷனு. குழந்தைங்கன்னா வந்து எங்கள் ஹீரோவை வந்து குல்கன் மாமான்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்க்காதவங்களும் வந்து பாருங்கள், பார்த்தவங்க போய் மற்றவங்க வச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருக்கு சார். இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு எந்த படம் பிடிச்சுன்னு தெரியாது. அது மாறிட்டே இருக்கும் சார், ஒரே மாதிரி இருக்காது, எவால்வ் ஆகிட்டே இருக்கும். சார் இந்த படம் வந்து ஒரு
40-50 கால அரசியல் நிகழ்வுகள் இருக்குல்ல சார், இதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து அந்த நிகழ்வுகளுக்கு ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதனால தான் அவங்களால என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது. அதுக்கு மூல காரணம் எங்கள் அண்ணன் தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது. உண்மைக்கு நெருக்கம் அப்படிங்கிறத அதை வச்சு கேட்கறாங்க. வந்து ஒரு பிரபல ஒரு நடிகர் இப்போ ஒரு கட்சியாளர் ஒருத்தர் வந்து அவரை பெற்ற குறிப்பிட்ட மாதிரி ஒரு நடிகர் தாக்கம் வந்து போயிடுச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்க கட்சியை சார்ந்தவங்க அவங்க ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறாங்க சார், எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எப்படின்னா யாரை பற்றியும் இந்த படத்தில் தனி மனித தாக்கத்திலோ ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ எப்படி எந்த ஒரு சீனுமே கிடையாது. அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பு அவ்வளோதான். ஸோ அதை என்ஜாய் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த புக்கை வச்சு பேசியிருக்காங்க சார். இப்போ அது டோட்டலாக இந்த 3 டேஸாக அந்த எண்ணம் அந்த பார்வை டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அது நாங்களும் அதுக்காக தான் அவர்கள் அந்த காலத்தை தாங்கிட்டோம். இப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இந்த குறிப்பிட்ட நீங்கள் சொல்ல வரும்போது ஐடிவியில் இந்த படத்தை பற்றி நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு விஷயங்களும் பிரசித்தி பெற்ற ஊடகங்கள்லாம் இதன் மூலமாக எந்த யாரையும் காயப்படுத்தலை அப்படின்றது லாஸ்ட் 3 டேஸாக ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கிறதும். ஸோ இந்த படத்துக்கான இவ்வளோ பெரிய அதிகாலத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் இந்த எல்லா இடத்துல ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற விஷயத்தை இப்போ எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது. இது மாதிரி மக்களுக்கான படம் தானே, நீங்கள் பார்த்தது மக்களுக்கான படம். ஸோ இப்படி நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணலன்ற பொழுது ரெகுலர் ஃபார்மேட்டில் போவாங்க தான். ஸோ தமிழ் சினிமா வேறு ஒரு விஷயத்துக்கு போகணும், ஒரு அடுத்த தலைமுறை இளைஞர் பிள்ளைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும்னா இந்த மாதிரியான படங்கள் அது நகைச்சுவை உட்கொண்டாச்சுன்றது எங்களுடைய படைப்பாளிகளை மகிழ்ச்சி. அது டைரக்டர் தான் சார். சென்சார்ஸ் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாரு சார், சென்சார் போர்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாரு சார். அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இப்போ எங்களுக்குமே நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க, லைக் மணி கொடுக்கறது அதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ரூல்ஸ் படி நாங்கள் நிறைய கட்ஸ் பண்ணோம், அதனால எங்களுக்கு அலோவ் பண்ணோம். அதுதான் சார் தங்க நட்சத்திரம் தான் டிஎன் தங்க நட்சத்திரம் 2026 என்ன பண்ண போறாரு அப்படியே வந்து சார். அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும். இப்போ இன்னைக்கு கூட இந்த அண்ணன் வந்து ஒரு கேலர் பேலட் போட்டிருக்கோம், யாரும் இன்ஸ்பயர் ஆகி தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக இது பண்ணும்போது விஜய் சார் வந்து லைட் ஷேட்ல இருக்கும், நம்மளது டார்க் ஷேட். நம்ம வந்து ரெஃபர் பண்ணது வந்து ஆந்திரா ரகுமான் அவரோட இதுதான் நாங்கள் ரெடி தான் ரெஃபரன்ஸ் எடுத்தோம். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு லுக்கும் நிறைய லுக் இருக்கு. நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் லுக்கு மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய லுக் இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா நாங்க அவரை பத்தி எதுவுமே நெகட்டிவா சொல்லவே இல்லை சார். கமலா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களோட ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட கட்சி கொடியத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதனா முன்னாடி தப்பா இன்ஃபர்மேஷன் கன்வே ஆனதுனால நடந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன். கதாபாத்திரம் சரி சார், உள்பதுக்குமாகவே இந்த ரஜினி சார் வாழ்க்கை வருதா, இந்த கமல் சார் வாழ்க்கை வருதா, அந்த எங்களுடைய சகோதரர் சீமான் சார் வாழ்க்கை வருதா, ஏகப்பட்டவருடைய உள்வாங்கிய விஷயங்கள். அப்படியே முந்தைய தலைமுறைக்கு தியாகராஜ பாகவதர் வருவார், பியூஷ் சின்னப்பா வருவார், ஜெமினி கணேசன் சார் வருவார், ஜெய்சங்கர் சார் வருவார். ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 50 வருட அரசியலையும் சினிமா தலைவர்களையும் பார்க்க வைக்கிறது. இந்த அவரோ இது இவரோ அப்படின்றது அதுதான் நையாண்டி இல்லைங்களா? ஸோ அது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது போய் சேர்ந்துச்சிருந்து தான் நீங்கள் சொல்லலாம். அப்பாவுடைய டைலாக் லைஃப் வந்து பயங்கரமாக இருக்கும். அது இந்த படத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட் ஆகுது வேற ஒவ்வொரு வசனமும் பரபரப்பாக பேசப்படுறா. அது இந்த அப்போட அனுபவம் இருக்கு. இல்லை சார், பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்பாவுக்கு பயங்கரமா இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அது நாங்கள் பெரிய மெனக்கடை இல்லை, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கங்க ரிவ்யூஸ்லையுமே அதான் டைலாக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஈஸியாகவும் புரியணும், அட் சேம் டைம் அது சட்டையாகவும் இருக்குது. மணிவண்ணன் சாருடைய அமைதிப்படை 2026 ஒரு கம்பேரிசன் நடக்குதா? பெரிய விஷயம் சார், சந்தோஷம் சார். பெரிய மகன் சார் ஆமாம், இது அதே தான் அவர் சொல்லுவாங்கல்ல. என்னுடைய விஷயத்தையும் கேட்டீங்கன்னா தெரியும், கையில் கிட்டத்தட்ட பேப்பரை நம்ப மாட்டேன். நான் நகைச்சுவை டாக்கெல்லாம் எழுதி என் மண்டையில் ஏற்றுட்டேன். எனக்கு என்னதான் 2-3 உதவியாளர்கள் இருந்தாலும் கூட பேருக்கு பேப்பர் அது டிபெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். அந்த பொண்ணுக்கு ஒரு வசனம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வர திருக்குறளாக கொடுக்குற ஒன்றும் இல்லை, அதுக்கு எது வருதோ அது மாதிரி மாற்றுவது. ஸோ எல்லாமே இதில் அந்த போட்டு எல்லாமே போட்டு
அது மிகப்பெரிய லாஸ் சார். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை இணையத்தில் லீக்காக இந்த மாதிரி படங்கள் வந்தால் தயவு செஞ்சு யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது, பல பொருட்செலவு இருக்கிறதுல. இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் மொபைலில் யாராவது ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா கூட தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதை இளைய தளபதியோட சினிமா நடிகர் இளைய தளபதியோட அந்த உண்மையான ரசிகர்கள் யாரும் அந்த தளத்தில் பார்ப்பதில்லை. இது வரைக்கும் அது செய்து வந்துட்டு பெரிய சந்தோஷம். ஸோ ஒரு நடிகர் அந்த ரசிகர்கள் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாங்க, இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தலைவர் வருத்தப்படுவாங்க. நம்ம தலைவரை நம்பி முதலீடு செய்த தயாரிப்பாளர்கள் ஆசையார்கள் நம்ம தலைவரை கன்வின்ஸ் பண்ணி எடுத்து அந்த டைரக்டர் மனம் போடுமேன்றதுக்காக இது வரைக்கும் அந்த டிவிக்கு அந்த இன்னைக்கு இயக்கத்தை சேர்ந்துருக்காங்க. அந்த ரசிகர்கள் பார்க்காம இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு பெரிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய விழிப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லுவோம். சினிமா பொதுவாக தமிழ்நாட்டில் 234 தொகுதி எதிர்கட்சியே எங்களுக்கு இல்லை. எதிர்கட்சி ரொம்ப சாமானியன். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள சமீபத்தில் பெரிய படங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் இருந்து கையே ஏற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு தாய் கிழவி, ஒரு ஜஸ்ட் ஒரு சிறை, இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றது அந்த ஏரியாவில் எங்களை கொண்டு சேர்த்துக்கிறாங்க. ப்ரெஸ் ஷோ போட்டு முடிச்சோன்னு ஓடி வந்து இந்த வார்த்தையும் தாய் கிழவினாங்க. ஸோ நெஞ்ச மகிழ்ந்துட்டோம். அது இன்னைக்கு வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ப்ரெஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங். பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு ஸ்கிரீன் பண்ணியிருந்தோம் ஒட்டுமொத்த பேசுவதை இன்டர்வியூல ஓடி வந்துட்டு சொல்லிட்டு இந்த வாரம் தாய் கிழவி அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் எங்களுக்கு சங்கடம். மக்கள் இதை எப்படி அங்கீகரிச்சுக்கிறாங்க? சூப்பர் மீடியான்றது இன்டெலெக்சுவல்ஸ், அறிவு சார்ந்தவங்க, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க போது இப்போதான் இந்த தொண்டையெல்லாம் உடஞ்சி நாசமா போடுறதுக்கான காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போதான் மகிழ்ச்சிங்கிறது இந்த தொண்டை சரியாகி மண்டையும் புரியலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எல்லாருமே படம் பார்த்தீங்க. எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். யார் பார்க்கலையோ எல்லாருமே கண்டிப்பா போய் பாருங்க. பிகாஸ் நான் புதுசு தானே, இப்போதான் நான் கத்துக்கிறேன். ஸோ இவங்க பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ எவ்ரிடே I used to learn lot of things from them. ஆக்டிங் எப்படி பண்ணது எல்லாமே. கம்பீராமே சார் உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு ஹியூமர் எல்லாம் பண்ணும். ஸோ அந்த ஹியூமர் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். அது இப்போதானே சார் பதில் சொன்னேன். அப்படி இருந்தா பார்க்காதீங்க. எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம். சென்னை பிரஸ் சந்திச்சிருக்கோம், அடிக்கடி சந்திப்போம். உங்களுக்கு தெரியும் உண்டு மண்டலத்துடைய கோயம்புத்தூர்லேருந்து பிரஸ் சந்திப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு முன்பு எனக்கு ஒரே ஒரு அனுபவம் தான். முன்னாள் அமைச்சர் சிந்தர் பாலாஜி அவருடைய நிலைமையில ஒரு பிரஸ் சந்தித்தேன். இதற்கு பிறகு பிரஸ் சந்திக்கிறேன். அத்தனை பேரும் அந்த தேர்தலில் இறங்கி 2-3 days யார் இருந்தாலும் ஈஸியாக அவ்வளவு பெரிய உதவிகளை பண்ணவர் சொன்னாங்க. யார் நேற்று ஒரு தேர்தல் ஆணையம் சென்சார் போர்டு நேற்று டீட்டெயிலாக கொடுத்துருச்சு. அந்த தரப்புல இருந்து எந்த தவறு கிடையாது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்தாங்க. யார் அப்படின்றது குறி ஒரு இடத்துல நிச்சயமா புரிந்து சார். என்ன தேர்தலுக்கு 10 நாள் தான் இருக்கு. நம்மளுடைய டிஎனுடைய சப்போர்ட் எங்களுக்கு டிஎன் 2026 சப்போர்ட். நாங்கள் வந்து உள்ள இறங்கிட்டோம். டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. மாணவரையும் ஓட்டு போட்டுருக்காங்க. எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. படம் பார்த்து அவருக்கு எப்படி டைம் இருக்குமா? அவருக்கு ஏன் டைம் இருக்கு? அவர் எப்படி பார்க்கறது? எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டைம் பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க. படத்துல முக்கியமான அரசியல் நிலையில அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பார்த்துட்டாங்க தேட்டரில் பயிற்சி